ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எதனால இந்த யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்றேன்னா, நான் வந்து என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நித்யா. எனக்கு வந்து 23 வயசு ஆகுது. எனக்கு வந்து 3 வயசுல ஒரு பாப்பா இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கலையரசன். நாங்க தான் பெங்களூர்ல ஒரு வாடகை வீட்டுல இருந்து இப்போ இருக்கும். ஆனா எனக்கு சம்பாதிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வீட்ல சும்மா இருக்கேன். வீட்ல பார்த்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால எனக்கு டைம் நல்லாவே கிடைக்குது. பாப்பாவை விட்டுட்டு வேலைக்கு போற அளவுக்கு பாப்பா என்ன பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. சரி பாப்பாவை பார்த்துட்டே சம்பாதிக்கலாம். பெங்களூர்ல நம்ம ஒருத்தர் சம்பாதிக்கிறதுல குடும்பத்தை நடக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ விலைவாசி அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசை ஜாஸ்தி இருக்குது. அதனால நான் இப்படின்னா சம்பாதிக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அது நல்ல வழியில் போய் சம்பாதிக்கணும்னு தோணுது. அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பாப்பாவை நான் பார்த்துக்கிட்டே நான் என் கைக்குள்ளே என் பாப்பா வச்சு பார்த்துக்கிட்டு இப்படிலாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த யூடியூப் சேனல் பற்றி தெரிஞ்சிச்சு. அதனால சரி நம்ம வீட்டில் இருக்கோம். சரி பாப்பாவுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு அவள் தூங்கும்போது நம்மளுக்கும் டைம் எவ்வளோ இருக்குது. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எவ்வளோ டைம் இருக்குது. அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் வீடியோஸ் போட்டு இருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து 2010 இறந்துட்டாங்க. 2010 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 7 வயசு. அப்போ வந்து எனக்கு 7 வயசுலேருந்து எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் மதரா கூலி வேலைக்கு போயிட்டு என்னை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்லா வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த நான் பார்த்த கசப்பான விஷயங்களும், காசு இருக்கிறவங்கள ஒரு வேற மாதிரி பார்க்குற பார்வையும், காசு இல்லாதவங்கள வேற பார்க்குற வேறுபாடும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போல்லாம் புரியாமல் கொஞ்சம் டீனேஜ்லாம் எதுவும் புரியலைங்க. கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் மெச்சூர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் புரிஞ்சு காசு வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு தோணும்போது தான் சரி நாமளும் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போதும் நாமளும் சம்பாதிச்சு நம்ம 2 பேரும் கையில் காசு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போயிடலாம். நாமலாம் இதெல்லாம் அனுபவிக்கல, நம்ம பாப்பாவுக்கு அனுபவிக்க கொடுக்கலாம். நல்லா பார்த்துக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், மாமியாரை நல்லா பார்த்துக்கணும், நம்மள நல்லா பார்த்துக்கணும், நமக்கு தேவையான விஷயம் செய்யணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும். ஒரு ஆசை இல்லைங்க, 1000 ஆசை இருக்குது எனக்கு. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கணும். ஆசைப்படக்கூடாது, ரொம்ப பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்றதுலாம் பொய்ன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. ஆசைப்பட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த பொருளுமே ஆசைப்படாமல் வாங்கும்போது அதுக்கான மதிப்பு அவ்வளோ இல்லைங்க. நம்ம ஆசைப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு அந்த விஷயத்த நம்ம வாங்கும்போது அந்த மதிப்பு அது ரொம்ப அது சொல்ல முடியாது. இப்போ ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடு யாரோ நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துல நம்ம வீடு கட்டுறதுக்கும் நாம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ரூபா காசு சேர்த்து வச்சு அது வீடு கட்டும்போது காசு பத்துமா பத்தாதா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசித்து நம்ம ஒரு வீடு கட்டும் போது இருக்கிற மதிப்புக்கும் அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி கொடுத்த இடத்துல காசுல வீடு கட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? நான் சம்பாதிச்சு என்னோட எல்லாரையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஆசைப்படுறேன். என்னை பார்த்த அம்மாவையும் என்னை பார்த்துட்டு இருக்கிற என்னோட மாமியாரையும் நான் பார்த்துக்கணும். என்னோட பாப்பாவை நான் பார்த்துக்கணும். என் ஹஸ்பண்டை நான் பார்த்துக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்த்து என் ஹஸ்பண்ட் என்ன பார்த்துக்கணும், நான் என் ஹஸ்பண்டை பார்த்துக்கணும். நாங்கள் 2 பேரும் சேர்த்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், எங்கள் மாமியாரை பார்த்துக்கணும். நாங்கள் எல்லாரும் சேர்த்து என்னோட பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. சரி அதனால நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நான் இந்த யூடியூப் சேனல் பற்றி சரி நம்மளும் வீடியோ போடலாம். எனக்கு டைம் ரொம்பவே நல்லா கிடைக்குதுங்க. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சரி என் பாப்பா விட்டு வேலைக்கு போகிறதுக்கு பெங்களூரில் பார்த்துக்கிறதுக்கு என் பாப்பா பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. பேபி கேர்லாம் விட்டு போகிற அளவுக்கு விட்டு போய் சம்பாதிக்கணுமான்ற யோசனை ஜாஸ்தி இருக்குது. என் பாப்பா விட்டு அவங்க நல்லா எப்படி பார்த்துப்பாங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு தெரியாது. அவங்க நல்லாவே பார்த்துக்கினா கூட நம்ம மைண்டு நம்ம வேலைக்கு போகும்போது பாப்பா என்ன பண்ணலாம் அவள் சாப்பிடலாம் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால பாப்பாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லணும் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு வீடியோஸ் போட்டுருக்கேன். அதனால தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு வந்து உங்கள் வீட்டில் பேபி இருந்தால் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நானே தான் 45 நாள் குழந்தையிலேருந்து பார்த்துக்கினேன். பாப்பாவுக்கு நானே தான் ஃபுட் கொடுத்தேன், சத்து மாவு அரைச்சி கொடுத்தேன், தண்ணி எல்லாமே நான் தான் ஊற்றுனேன். குழந்தை வளர்க்குறத பற்றி ஓரளவுக்கு தெரியும்.
அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கேளுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் எனக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் வீடியோ, அப்புறம் வந்து யாருக்கும் அதிகம் பேசாமல் இருக்கிற, இல்லை என்னென்ன பெனிஃபிட் இருக்கான்ட்டு ஒரு சில வீடியோஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டுட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதுதாங்க என்னை பற்றி நான் சொல்ல வந்த விஷயம். இதுதான் என்னை பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் அதிகமாகிட்டு நான் நினச்ச காரியங்களை வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை தினமும் வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கு தான் நான் சொல்ல வந்த விஷயம். இதனால தான் நான் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன். தேங்க்யூங்க.